ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 25. ஸோ ஏற்கனவே 20லேருந்து 20, அதாவது நிறைய வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 24 வரலும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 2025ல் கேட்டிருந்த கொஷின் தான் ஃபைட்டர்ஸ், கிராஜுவேட் லெவல் கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு உங்கள் மார்க் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபைட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, இல்லை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரீசனிங் ஸ்கில்லு, ரீசனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம இப்போது டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, நம்பர்ஸ் பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் வந்து 76க்கும் 68க்கும் என்ன பண்ணுறாங்க, -8 பண்ணுறாங்க. கரெக்டாக? தென் பாருங்கள் ஃபைட்டர்ஸு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா -9 நடந்திருக்கா? -9 நடந்திருக்கு. தென் ஃபைட்டர்ஸு -10 நடந்திருக்கு. தென் பாருங்கள் -11 நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, -12 தான் நடக்கணும். அப்போ 138 -12. ஸோ பண்ணால் என்ன வரும், 6 வரும். ஸோ யூனிட் டிஜிட் 6 வர மாதிரி ஒரே நம்பர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் 2 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர் ஈஸி கொஷின். நவ் வி மூவ் டு த செகண்ட் கொஷின். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் 2 இஸ் ஆடட் டு த ஈச் ஆட் டிஜிட். ஓகேங்களா? ஸோ +2 பண்ணுறாங்க ஃபார் ஆட் டிஜிட். Then 3 is subtracted for even digit. ஓகேங்களா? So then what will be the difference between the greatest number and the smallest digit in the newly formed number? Okay, so 7516438 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றை இலக்கத்திலும் 2ஐ சேர்த்து, ஓகேங்களா? ஸோ 2 ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. தென் ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும், அதாவது ஈவன் நம்பர்லேருந்து 3ஐ கழித்து, ஓகேங்களா, 3ஐ கழித்து இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் உள்ள மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய இலக்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸோ நம்மளுக்கு 7516438 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 7 பாருங்கள். 7 வந்து நம்மளுக்கு ஆட் நம்பர். அப்போனா +2 பண்ணால் நமக்கு 9ஆக மாறிடும். தென் 5ம் ஆட் நம்பர் தான். +2 பண்ணால் நம்மளுக்கு 7ஆக மாறிடும். தென் 1 ஆட் நம்பர் தான். ஸோ +2 பண்ணால் 3ஆக மாறிடும். 6 ஈவன் நம்பர். ஸோ -3 பண்ணால் we get 3. Then 4 even number, -3 பண்ணால் we get 1. Then 3 is a odd number. So +2 பண்ணால் 5. Then 8 is a even number. So -3 பண்ணால் 5. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரியதுனா எது ஃபைட்டர்ஸ் இதில் 9ஆ? மிக சிறியது வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. டிஃபரன்ஸ் எடுத்தால் நமக்கு 8 வருது. ஸோ 8 எங்கேப்பா இருக்குது, நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 will be the right answer for question number 2. நம்ம இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதில் என்ன ஃபைட்டர்ஸ் சொல்கிறாங்க, ப்ளஸும் மைனஸும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இன்ட்டும் டிவைட் சிம்பிளும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். 34 ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடுங்க, 43. தென் மைனஸ் பதிலாக ப்ளஸ்ஸு 17 × 121/11. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது கண்டிப்பாக என்ன வரும், 11. ஓகேங்களா? அப்போ 1717 ஆட் பண்ணால் 187, அதாவது மல்டிப்ளை பண்ணால். ஓகே, தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், இல்லைனா இதில் மைனஸ் பண்ணிவிடுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி 4 வருது அண்டு ஒரு 4 இருக்குது. தென் 3 4 ஆட் பண்ணால் 138. ஸோ 138 178 178. ஸோ 178 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 will be the right answer for question number 3. Now we can solve the fourth question. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க. F is the husband of G. ஓகேங்களா? ஸோ F வந்து பார்த்தீங்கன்னா ஜியின் கணவர்னு சொல்கிறாங்க. ஸோ F is the husband of G. ஸோ இப்போ G வந்து மனைவியாக இருக்க முடியும். ஓகேங்களா? தென் G is the mother of H. G வந்து பாருங்கள் Hன் தாயின்னு சொல்கிறாங்க. அப்போ G வந்து Hயோட மதர். தென் H is the wife of I. அதாவது H வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட மனைவின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐ வந்து ஹஸ்பண்ட் கணவராக இருக்க முடியும். தென் ஐ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜே. ஸோ ஜேவோட ஃபாதர் வந்து ஐன்னு சொல்கிறாங்க. அதே நம்ம போட்டாச்சு. ஸோ கரெக்டாக? ஜேயின் தந்தை
அதாவது ஐ என்பவர் ஜேயின் தந்தை. யா, தென் ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஜே. ஓகேங்களா? ஸோ எஃப் வந்து ஜேக்கு என்னன்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள், மதரோட ஃபாதர். ஓகேங்களா? ஸோ மதர்ஸ் ஃபாதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஹார்டுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் இருக்குது, தென்னு பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ ஹேஷ்டேக்லேருந்து பாருங்கள். அதாவது நம்மளுக்கு எல்பிஆர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எம்ஆர்என்னோட ரிலேட் பண்ணணும். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எல்லேருந்து எம் வந்திருக்கு. ஸோ எல்லேருந்து எம்முக்கு என்ன பண்ணுறாங்க? +1 பண்ணுறாங்க. ஓகே. அதே மாதிரி ஹெச்லேருந்து ஜேக்கு +1 பண்ணுறாங்கன்னு கெஸ் பண்ணோம். இல்லை, பண்ணலை. ஓகேங்களா? பிகாஸ் ஹெச்லேருந்து +2 பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. தென் செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம். போயிட்டு கேலேருந்து எம் வந்திருக்கு, +2 பண்ணுறாங்க. ஓகே. தென் ஹெச்லேருந்து கேக்கு +2 பண்ணுறாங்களா? பண்ணலை. அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. தென் நம்ம இப்போ தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம். பியிலேருந்து எம் வந்திருக்கு. ஸோ பியிலேருந்து எம்முக்கு என்னப்பா பண்ணுறாங்க? -3. தென்னு ஹெச்லேருந்து இக்கு -3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் யூலேருந்து ஆர் பாருங்கள், யூலேருந்து ஆருக்கு -3 பண்ணுறாங்க. சூப்பர். அப்போ நம்மளுக்கு எம்லேருந்து ஜே வந்திருக்கு. ஸோ -3 பண்ணுறாங்களா? கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எம் வந்து நம்மளுக்கு 13 தெரியும். ஸோ -3 பண்ணால் 10. ஸோ 10 வந்து ஜே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம தேர்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். கியூலேருந்து என்னுக்கு -3 பண்ணுறாங்க. தென் ஐலேருந்து எஃப்க்கு. ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9ன்னு தெரியும், எஃப் வந்து 6ன்னு தெரியும். ஸோ -3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், லாஜிக்கலாக ஈஸியாக தான் இருக்கும் பார்க்கும்போதே. நம்ம இப்போ 6th கொஷின் சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மண்டேலேருந்து சண்டே வரல எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே. ஸோ இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, டேரெக்டாக அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ஆர்எஸ் எக்ஸாம் ஆன் டியூஸ்டே, அதாவது டியூஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா 6 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதை போட்டோம். தென் ஒன்லி 2 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் ஆர் அண்டு யூ. ஸோ அப்போ யூ இங்கே போடலாமா? ஏன்னா இந்த ரைட் சைடு போட முடியாதுன்னா, பிகாஸ் ஆருக்கு ரைட் சைடில் ஒரு பிளேஸ் தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் தான் கண்டிப்பாக வரணும், அதுபடி தான் போட்டிருக்கேன். தென் கியூ ஹேஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் வி. ஓகேங்களா? ஸோ விக்கு இமிடியட் பிஃபோரில் தான் கியூக்கு எக்ஸாம் நடக்குதுன்றாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன சொல்கிறேன்னா, நாட் அண்ட் வெனஸ்டே, அதாவது இந்த கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டேல எக்ஸாம் இல்லைன்றாங்க. அதாவது இந்த 2 பிளேஸில் வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே தான் வி போடணும், இங்கே தான் கியூ போடணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், எஸ் ஹேஸ் இமிடியட்லி எக்ஸாம் பிஃபோர் டி. ஓகேங்களா? அப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு இமிடியேட்டாக பிஃபோரில் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் போட்டோம். ரிமைனிங் இருக்கிறது பி தான். ஸோ பியோட பொசிஷனும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், ஹவு மெனி பீப்புள் ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் கியூ அண்ட் பி. ஸோ கியூ எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. பி எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. ஸோ அப்போ 1 2 3 4 பீப்புளுக்கு எக்ஸாம் நடக்குது ஃபைட்டர்ஸ் பிட்வீன் கியூ அண்ட் பிக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஸோ இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். தட் வில் பி மச் மோர் என்ன சொல்கிறது ஈஸியர். ஸோ என்னன்னா, இப்போ நம்மளுக்கு 6 பேருக்கு, அதாவது 7 பேருக்கு எக்ஸாம் சொல்லிடுவாங்க ஃபைட்டர்ஸ். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ இந்த மாதிரி போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை அப்ளை பண்ணலாம் ஃபீட்டர்ஸ். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6க்கு செவ்வாய்க்கிழமை போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபீட்டர்ஸ், யூக்கும் 6க்கும் இடையில 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ நம்ம யூ இங்கே போடலாமா? ஏன்னா 6க்கு ரைட் சைடில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார், அதாவது எம்ன்ற பிளேஸ், அதாவது மண்டே மட்டும்தான் இருக்குது, அதனால் அந்த சைடு போட முடியாது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபீட்டர்ஸ், என்னென்னா கியூ வந்து பார்த்தீங்கன்னா வீக் உடனடியாக முன் தேர்வு எழுதுகிறார். அதாவது கியூ வந்து பார்த்தீங்கன்னா வீக்கு உடனடியாக முன்னாடி தேர்வு எழுதுறாருன்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஆனால் அவர் புதன்கிழமை தேர்வு எழுதவில்லை. அப்போ கியூ வந்து புதன்கிழமை தேர்வு எழுதலையாம், அதாவது இந்த 2 இடத்துல வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நம்ம இங்கே வி போடலாம், இங்கே கியூ போடலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் எஸ் வந்து பாருங்கள், டீக்கு உடனடியாக முன் தேர்வு எழுதுகிறார். டீக்கு உடனடியாக முன் வந்து எஸ் தேர்வு எழுதுறாரு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பி தான். ஸோ இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, கியூக்கும் பிக்கும் இடையே எத்தனை பேர் இருக்காங்க? கியூ இங்கே இருக்காரு, பி இங்கே இருக்காரு. ஸோ அப்போ 1 2 3 4. ஸோ இப்போ 4 பீப்புள் எக்ஸாம் எழுதுறாங்க கியூக்கும் பிக்கும் நடுவில். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். கொஞ்சம் என்ன சொல்கிறது, டைம் எடுக்கிற கொஷின் தான், பட்டு சால்வ் பண்ணணும்னு நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 30லேருந்து 35 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஈஸியான கொஷின் தான். ஸோ அதில் கஷ்டப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ பருணா, பருண் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ.
அதாவது ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, தென் டிரைவ்ஸு 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ வெஸ்ட் நோக்கி 8 கிலோமீட்டர் போகிறாருப்பா. தென் he takes left and drives 9 கிலோமீட்டர். ஓகே, தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபிடிஸ் டர்ன்ஸ் லெஃப்ட்ஸு. ஓகே, லெஃப்ட் எடுக்கிறாரு. தென் டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர். அப்போ இதுவுள்ள 8ன்னு தெரியும். தென் திருப்பி ஒரு 4 கிலோமீட்டர் போயிருப்பார். இப்போ இங்கே இருக்காரு. தென் அப்புறம் என்ன ஃபைடஸ் பண்ணுறாரு? தென் டேக் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 13 கிலோமீட்டர். ஸோ இப்போ லெஃப்ட் எடுத்து இதுவுள்ள 9ன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 4 இருக்குமா? யா. ஸோ இப்போ இங்கே இருக்காரு. பிகாஸ் இதுல 9 F4 13 கிலோமீட்டர் கணக்கு வந்துருச்சு. தென் ஃபைனலாக வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு 4 கிலோமீட்டர் போகிறார் 5 days. அப்போ இங்கே இருக்கார் இப்போதைக்கு. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் 4 கிலோமீட்டர்ன்ட்டு. அதேமாதிரி பாயிண்ட்டு ஏக்கு அவர் வரணும்னா எப்படி வரணும்? சவுத் நோக்கி வரணும். அப்போ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் 5 days. இப்போ நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. அதாவது பரூன் ஏ என்ற புள்ளியிலிருந்து, ஓகேங்களா? ஸோ புள்ளி ஏயிலிருந்து தெற்கு தொடங்கி மேற்கு நோக்கி, அதாவது மேற்கு நோக்கி நகர்ந்து 8 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறா, பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் திரும்புகிறாரு. தென் அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ணுறாருன்னா 5 days இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா? ஸோ 12 கிலோமீட்டர் வந்துட்டார். பின்னர் திருப்பியும் இடதுபுறம் திரும்பி 13 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 4 கிலோமீட்டர் இடதுபுறம் திரும்புகிறாரு. இப்போ என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அதாவது இப்போ அவர் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கும் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த எந்த டைரெக்ஷனில் போனால் அவர் அந்த பாயிண்ட் ஏவோ அடையவாருன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து தான் கரெக்டாக இருக்கும். சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 8th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ பெஸ்ட்டு அண்டு ஸ்டாப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாபில் தான் நம்மளுக்கு ஏ இருக்குது. 8 9 6 5. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிறதுல வந்து 4 5 6 8. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஏ இல்லை. அப்போனா மற்ற லெட்டர் காமனாக இருக்கும். அதை நம்ம கேன்சல் அவுட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்படி கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் கேன்சல் ஆகிடுச்சு. 9 மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ இப்போ 9 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். 9th கொஸ்டினும் அதே மாதிரி கொஸ்டின் தான், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அகெயின் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஏக்கான கோடு தான் கேட்டிருக்காங்க. மெனியில் தான் ஏ இருக்குது, அண்டு இதுலேயும் ஆர்க்ஸ்லேயும் ஏ இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிற நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2 4 5 8. ஸோ இதுலேயும் பார்க்கும்போது நம்மளுக்கு 5 தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2வா? யா, ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு போயிடணும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் மற்ற கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. யா, ஸோ இதுலேயும் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். எஃப்எல்லேருந்து இ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஸோ எஃப்எல்லேருந்து இக்கு என்ன பண்ணுறாங்க? -1. யா, அதே மாதிரி கியூலேருந்து பிக்கு -1 பண்ணுறாங்களா? கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் என்னப்பா, ஹெச்லேருந்து ஐ வந்திருக்கு. ஹெச்லேருந்து ஐக்கு வந்து +1 பண்ணுறாங்க. அப்போ எல்லேருந்து எம்முக்கு +1 பண்ணியிருக்காங்களா? +1 பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது. தென் டிலேருந்து சிக்கு -1 பண்ணியிருக்காங்க. தென் ஜெட்லேருந்து ஒய்க்கு -1. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. பிகாஸ் இங்கே கொடுத்துற கண்டிஷன் இந்த ஆப்ஷனோட நம்ம அப்ளை பண்ணும்போது மேட்ச் ஆகணும். ஸோ அப்படி மேட்ச் ஆகினா தான் நமக்கு ஆன்சர் கரெக்ட் ஆகணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின் சொல்லிட்டு நம்மளுக்கு லக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே ஆன்சர் வச்சுட்டாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம எக்ஸாம் கொஷனுக்கு வந்துடலாமா? ஓகே, இந்த கொஷின் என்ன சொல்கிறது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதி தான் ஆகணும். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகே, ஸோ அப்போ நம்ம டேட்டாவை அப்ளை பண்ணலாமா? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 days வி ஆஸ் எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. ஸோ வீக் வந்து தேர்ஸ்டேல எக்ஸாம் நடக்குது, போட்டாச்சு. தென் எக்ஸாக்ட்லி 4 people have their exam between U and Q. Neither of them have exam on Sunday. ஓகே, அப்போ வந்து நம்ம இங்கே யூ போடலாம், இங்கே கியூ போடலாம். வேற இல்லைனா அப்படியே மாற்றியும் போடலாம். ஓகேங்களா? பட் நான் இந்த மாதிரி இப்போதைக்கு போடுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு அடுத்த பாயிண்ட்டில் பார்ப்போம். ஓகே, தென் டி ஹேஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் எஸ். ஸோ இமிடியட்லி பிஃபோர் எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு எக்ஸாம் நடக்குது. அப்போ இந்த 2 பொசிஷன் தான் காலியாக இருக்குது. அதுலேயும் நான் டிஎஸ் போட்டாச்சு. தென் ஆர் டஸ் நாட் ஹாவ் எக்ஸாம் ஆன் ஃப்ரைடே. ஓகே, ஸோ ஆருக்கு வந்து ஃப்ரைடேல எக்ஸாம் இல்லையாப்பா. அப்போ இங்கே தான் ஆருக்கு எக்ஸாம். ஓகேங்களா? சண்டேல தான். தென் நம்மளுக்கு தெரியும் யூ டஸ் நாட் ஹாவ் எக்ஸாம் ஆஃப்டர் எஸ். ஸோ யூ டஸ் நாட் ஹாவ் எக்ஸாம் ஆஃப்டர் எஸ்னா அப்போது இங்கே தான் கியூ போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே யூ போட்டுக்கலாம். யா, தென் ஹவு மெனி பீப்புள் ஹாவ் எக்ஸாம்ஸ் ஆஃப்டர் கியூ.
ஸோ ஆஃப்டர் கியூக்கு யார் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆருக்கு மட்டும்தான் எக்ஸாமு. அப்போ ஒன்று தான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? சூப்பர். நம்மளுக்கு இப்போ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீக் வந்து வேங்கம்மை தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது வி வந்து வேங்கம்மை தேர்வு போட்டாச்சு. தென் யூக்கும் கியூக்கும் இடையே சரியாக 4 பேருக்கு தேர்வு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இங்கே யூ போடலாம், இங்கே கியூ போடலாம். ஓகேங்களா? நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். இங்கே கியூ போட்டு இங்கே யூ போடலாம். இட்ஸ் அவர் சாய்ஸ். நான் இப்போதைக்கு போட்டிருக்கேன் ஜஸ்ட் ரஃபாக. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீக்கும் எஸ்ஸுக்கும் முன், அதாவது டி வந்து ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இது டி வந்து எஸ்ஸுக்கு முன் தேர்வு எழுதுகிறார். அப்போனா டி வந்து எஸ்ஸுக்கு முன்னா, அப்போ எஸ் இங்கே போட்டுலாம், டி இங்கே போடலாமா? ஏன்னா 2 பிளேஸ் வரா மாதிரி இங்கே தான் காலியாக இருக்குது, அதை போட்டாச்சு. தென் ஆருக்கு வெள்ளிக்கிழமை தேர்வு இல்லை. ஓகே, அப்போனா ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு சண்டே தான். அப்போ இங்கே நம்ம 6 போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், யூ வந்து ஓகேங்களா? ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு பிறகு தான் தேர்வு எழுதுன்னு சொல்கிறாங்க. எஸ்ஸு பிறகு தேர்வு இல்லை. ஓகேங்களா? அப்போது யூ இங்கே வராது, இங்கே தான் கியூ வரணும், இங்கே தான் யூ போடணும். பிகாஸ் எஸ்ஸுக்கு அப்புறம் யூக்கு தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ இங்கே தான் யூ போடணும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கொஷின் என்னென்னா, கியூக்கு பிறகு எத்தனை பேருக்கு தேர்வு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கியூக்கு பிறகு ஆருக்கு மட்டும்தான் தேர்வு, அதாவது ஒருத்தருக்கு மட்டும்தான் தேர்வு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின். நவ் ஐ சால்வ் த 12th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இதுலையுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்னென்னா 7 friends sitting in a row facing north. So only 2 people sits between I and G. ஐக்கும் ஜிக்கு நோட்டில் 2 பேர் தான். ஓகே, தென் ஒன்லி ஹெச் சிட்ஸ் தேர்ட் டு த ஹெச் இஸ் த ரைட் ஆஃப் எஃப். ஓகே, ஒன்லி ஹெச் இஸ் த ரைட் ஆஃப் எஃப். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஸோ 7 people போட்டாச்சு. அதில் வந்து ஒன்லி ஆக்சுவலி இது வந்து வெயிட் இது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டுப்பா. ஓகே, தென் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஹெச் சிட்ஸ் ரைட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்க்கு ரைட் சைடில் ஹெச் மட்டும்தான் இருக்காரு. ஓகே, அதை போட்டாச்சு. தென் ஒன்லி 1 person சிட் பிட்வீன் ஜி அண்ட் எஃப். ஸோ இங்கே ஜி போடலாம். தென் இங்கே ஐக்கும் ஜிக்கு நடுவில் 2 பேரில், அப்போ இந்த பொசிஷன் நம்ம போட்டுடலாம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓ சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் பி, சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் பி அண்ட் பட் சம் பிளேசஸ் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. அப்போ இந்த 3 பேரோட பொசிஷன் இந்த மாதிரி வருது. அப்போ இங்கே பி போடலாம், இங்கே ஓ போடலாம், இங்கே கியூ போடலாம். ஸோ எல்லாரோட ஸ்லாட்டும் முடிஞ்சிருச்சு. தென் ஹூ இஸ் த தேர்ட் டு த ரைட் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ ரைட் எண்ட் ஆஃப் த லைன்லேருந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜி இருக்காரு. நோ ஜி கியூ. ஓகேங்களா? ஸோ 1 2 3 கியூ இருக்காரு. ஸோ அப்போ கியூவா? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தமிழ்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ஓகே, ஸோ 7 ஸ்லாட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 6 7 7 ஸ்லாட் போட்டாச்சு. திஸ் இஸ் ரைட் ஹேண்ட், திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். ஓகேங்களா? ஸோ வலது முனை இடது முனை அதை போட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அதை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐக்கும் ஜிக்கும் இடையில 2 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐக்கும் ஜிக்கும் நடுவில் 2 பேர், அதை ரஃபாக போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா அதை மறக்காமல் இருக்கணும்ல. ஓகே, தென் ஹெச் மட்டுமே எஃப்க்கு வலது புறத்தில் அமர்ந்துள்ளார். அதாவது எஃப்க்கு வலது புறத்தில் எஃப்க்கு வலது புறத்தில் ஹெச் மட்டும் தான் இருக்காராம். ஓகே, தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபிட்டஸ், ஜி வந்து பார்த்தீங்கன்னா அது ஜி மற்றும் எஃப்க்கு இடையே ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்போ ஜிக்கும் எஃப்க்கும் இடையில ஒருத்தர் மட்டும், அதை போட்டோம். ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது நம்ம அப்ளை பண்ணால் நம்ம இங்கே ஐ போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஓ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வலது புறத்தில் ஏதோ ஒரு இடத்தில் உள்ளார். அதாவது பிக்கு வலது புறத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஓ இருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதே போல் கியூக்கு இடது புறத்தில் இருக்காரு. ஓகே, அப்போ இந்த 3 பேர் பொசிஷன் இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ இங்கே பி ஓ கியூ போட்டாச்சா? சூப்பர். தென் கோட்டின் வலது முனையிலிருந்து 3வது இடம் கியூ தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். இந்த 13th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஜஸ்ட் ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. டிவைட் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 43 43 இருக்குது இன்ட்டு 9, தென் ப்ளஸ்ஸு 9 8 8 டிவைட் பை 2, தென் மைனஸ் 11. ஸோ இதை நம்ம பண்ணால் என்ன வரும்? ஒரு 4 டைம்ஸ் வரும். தென் ஒரு பக்கத்தில் 1 இருக்குது, அப்புறம் 9 டைம்ஸ் வருமா? தென் ஒரு 4. ஓகே, am I ரைட்? கரெக்டாக தான் போட்டிருக்கேன். தென் நெக்ஸ்ட் இதில் மைனஸ் 11 பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? மைனஸ் 11 பண்ணால் ஒரு 3 வரும், 8 வரும், 4. ஓகே, ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 27, ஒரு 2 இருக்குது, தென் 36 38. ஓகேப்பா, அப்போது வந்து என்னன்னா
நம்மளுக்கு 387 ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், ஒரு 10 இருக்குது. தென் 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 17 அண்ட் 1 8, அப்போது 1870. ஓகேங்களா? ஸோ 870 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகே, ஸோ 14th கொஷின் பார்த்துலாமா? 7 boxes are kept to one above, not necessarily in the same order. ஸோ நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ 7 ஸ்லாட் நம்ம போட்டாச்சு. நம்ம இப்போ ஃபில் பண்ண வேண்டி தான். ஸோ ஒன்லி சி கெப்ட் அபோவ் பி. ஓகேங்களா? சி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிக்கு மேலே இருக்கார். அப்போது 6th பொசிஷன் 7th பொசிஷன் அவங்களுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஒன்லி 2 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பி அண்ட் எஃப். ஸோ பிக்கும் எஃப்க்கும் நடுவில் ரெண்டு பாக்ஸ் தான் இருக்குது. அது வந்து 5th அண்ட் 4th நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா? 3rd பொசிஷனில் எஃப் இருக்கார். தென் ஒன்லி இ கெப்ட் பிலோ ஏ. ஸோ இ கெப்ட் ஒன்லி பிலோ ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏயோட பொசிஷன் ஃபில் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு 4 and 5ல் நம்மளுக்கு ஸ்லாட்டு எம்டியாக இருக்குது. ஜி இஸ் நாட் இமிடியேட் அபோவ் எஃப். அப்போ ஜி இஸ் நாட் இமிடியேட் அபோவ் எஃப்னா ஜி இஸ் நாட் கெப்ட் இமிடியேட்லி அபோவ் எஃப். அப்போனா ஜி வந்து அதுக்கு மேலே வராரு, எஃப்க்கு இமிடியேட்டு அபோவ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன ஃபைடர்ஸ் இருக்குது, ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குன்னா நம்மளுக்கு வெயிட் ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு, சியும் போட்டாச்சு, டி தான் இருக்குது. டி தான் 4th பொசிஷனில் இருக்கார். தென் ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் அபோவ் ஜி. ஸோ ஜிக்கு அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 7 2 பாக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுறேன் ஃபைண்டர்ஸ். ஓகே, ஸோ தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. ஸோ நம்மளுக்கு என்னென்னா 7 பொட்டிகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? அப்போ வந்து வெயிட் 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ 7 ஸ்லாட்டு நம்ம போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே போட வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சி மட்டுமே பிக்கு மேலே உள்ளார். அப்போ சி மட்டும்தான் வெயிட் சி மட்டும்தான் பிக்கு மேலே இருக்கார். அதை நம்ம போட்டாச்சு. இன்னும் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைடர்ஸ், பியும் எஃப்க்கு இடையில் 2 போட்டிகள் இருக்குது. அப்போது 3வது பொசிஷனில் எஃப் போடலாமா? அப்போ தான் 4th 5th வந்து பிக்கும் எஃப்க்கும் நடுவில் வர மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைடர்ஸ், இ மட்டுமே ஏக்கு கீழே உள்ளார். ஸோ இ மட்டுமே ஏக்கு கீழே உள்ளார்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷன் அவங்களுக்கு தான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஜி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு மேலே உடனடியாக வைக்கப்படவில்லை. அப்போனா 4th பொசிஷன் விட்டுட்டு 5th பொசிஷனில் தான் நம்மளுக்கு ஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு டி தான் இருக்குது. அதையும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஷின் என்னென்னா, என்னப்பா கொஷின், ஜிக்கு மேலே எத்தனை பொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன? ஸோ ஜிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பொட்டி இருக்குது. சி பி இன்ட்டு 2 பொட்டி இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி சால்வ் த 15th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆடட் டு த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ மிக உயர்ந்த எண்ணின் 2வது இலக்கத்தை, ஓகேங்களா, ஸோ மிக குறைந்த எண்ணின் 3வது இலக்கத்துடன் கூட்டினால் என்ன வரும்? ஓகேங்களா? ஸோ சூப்பர். ஸோ அப்போ நம்மளுக்கு ஹையஸ்ட் டிஜிட், ஓகேங்களா, செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஸோ செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிங்க. 6 5 9. இதில் செகண்ட் டிஜிட் வந்து 5 இருக்குது. ஓகே, இஸ் ஆடட் டு த, ஸோ ப்ளஸ் தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். ஸோ லோவஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிங்க ஃபைட்டர்ஸ். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 3 5. இதில் வந்து தேர்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு 5 இருக்குது. ஓகேங்களா? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன ஒரு 10 வரும். ஸோ 10 எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 16th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிலேருந்து ஐ பாருங்கள். ஸோ ஜிலேருந்து ஐக்கு நம்மளுக்கு +2 பண்ணுறாங்க. ஐலேருந்து எல்லுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஐலேருந்து எல்லுக்கு +3 பண்ணுறாங்க. அப்போ +2 +3. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு. சூப்பர். ஸோ அப்போது பிலேருந்து கியூக்கு +2 பண்ணுறாங்களா? இல்லை, +1 தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடலாம். தென் பிலேருந்து கியூ அகெயின் கேன்சல். தென் ஓலேருந்து கியூக்கு +2 கரெக்டாக இருக்குது. தென் கியூலேருந்து டிக்கு +3 கரெக்டாக இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம செகண்டு லெட்டர் செக் பண்ணலாம். பிலேருந்து இ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், +3 பண்ணுறோம். ஓகே, ஜேலேருந்து எம்மு, இங்கேயும் ஜேலேருந்து எம்மு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது எந்த பிரச்சனை இல்லை. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஈலேருந்து என்ன பார்க்கலாம். ஸோ ஈலேருந்து என்னக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, +9 பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது எம்லேருந்து விக்கு +9 பண்ணுறோமா. எம் வந்து 13, வி வந்து 22.
ஸோ கரெக்டாக +9 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 17th கொஷின் பார்த்தலாம் ஃபிட்டஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ், ஓகேங்களா, சிம்பிள்ஸ் விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடட் பை எ நம்பர் அண்ட் ஆல்சோ ஃபாலோடு பை எ சிம்பிள். ஓகேங்களா? ஸோ எத்தனை சின்னங்கள் உள்ளன, சின்னங்கள் ஒவ்வொன்றும் ஒரு எண்ணால் முன்னோக்கி, ஸோ எண்ணால் முன்னோக்கி அண்டு உடனடியாக ஒரு சின்னத்தை தொடர்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம செக் பண்ணும்போது என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்பர் சிம்பிளா, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நம்பர் சிம்பிள், தென் அகெயின் ஒரு நம்பர் சிம்பிள், தென் அகெயின் ஒரு நம்பர் சிம்பிள், தென் அகெயின். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை பேர் வந்திருக்கு? 1 2 3 4 பேர் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகே, ஸோ நவ் வி சால்வ் த 18th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? கனவா ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஓகே, ஸோ பாயிண்ட் ஏலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. யா, பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 11 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ 11 கிலோமீட்டர், ஸோ ஈஸ்ட் நோக்கி வந்தாச்சு. தென் டேக் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 7 கிலோமீட்டர். ஓகே, தென் லெஃப்ட் டர்ன் அகெயின் அண்டு 13. ஸோ நம்மளுக்கு இது உள்ள 11 தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர். ஓகே, தென் அகெயின் டேக் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர். ஸோ இது உள்ள 7ன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 5 கிலோமீட்டர் போயிருப்பார். யா, தென் டேக்ஸ் ஃபைனல் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 2 கிலோமீட்டர். யா, இப்போ இங்கே இருக்காரு. ஸோ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர்னு தெரியும். தென் பாயிண்ட் ஏக்கு அகெயின் நம்ம போனால் நார்த் நோக்கி போகணும். ஸோ இப்போ 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? சூப்பர். நவ் எக்ஸ்பிளைன் இன் தமிழ் ஆல்சோ. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? கனவு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி ஏலேருந்து தொடங்குறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட் ஏ. இதுலேருந்து தொடங்கி எங்கே போகிறாருன்னு பாருங்கள். 11 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் நோக்கி போகிறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து 7 போகிறாரு. தென் அதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் எடுத்து 13 போகிறாரு. அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் எடுத்து ஒரு 12 போகிறாரு. தென் ஃபைனலாக திருப்பியும் ஒரு லெஃப்ட் எடுத்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கிலோமீட்டர் ஃபைட்டர்ஸ்? 2 கிலோமீட்டர் வந்திருக்காரு. தென் அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸு வந்து எந்த திசையை நோக்கி போகணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி தான் இதுக்கான ஆன்சர். சூப்பர். நவ் ஐ சால்வ் த 19th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு இன்ட்டு 2 பண்ணுறாங்களா ஃபைட்டர்ஸ். ஸோ 13லேருந்து இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 26 வருது. தென் நெக்ஸ்ட்டு 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 30. தென் அகெயின் 2 பண்ணுறாங்க. ஸோ இன்ட்டு 2 4 மல்டிப்ளை, தென் சாரி இன்ட்டு 2 பண்ணி ப்ளஸ் 4 தென் அகெயின் இன்ட்டு 2. இந்த கான்செப்ட் வெயிட் இன்ட்டு 2, ஸோ ப்ளஸ் 4 இன்ட்டு 2 திஸ் கான்செப்ட் வில் அப்ளைடு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாருங்கள், எல்லாத்துலேயும் இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்களா? கரெக்டாக இருக்குது. சூப்பர். தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் 4 பண்ணுறாங்களா? ப்ளஸ் 4 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யா, தென் நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2 பண்ணோம். ஸோ இன்ட்டு 2 பண்ணால் நம்ம 36 வரணும். தப்பு. இன்ட்டு 2 பண்ணால் 16 வரணும். தப்பாக இருக்குது. இன்ட்டு 2 பண்ணால் 20 வரணும். தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஸோ 20th கொஷின் பார்த்துலாமா? யா, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஆரோட கோடு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபேர் கொடுத்துருக்காங்க அண்டு ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆர் வந்து காமனாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு எந்த நம்பர் காமனாக இருக்குன்ட்டு கெஸ் பண்ணால் வி கெட் ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் காமனாக இருக்குது? 3 தான் காமனாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. நவ் ஐ சால்வ் த 21st கொஷின். யா, ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? மைனஸ் ப்ளஸ் இன்டர்சேஞ்சு அண்ட் இன்ட்டு டிவைட் இன்டர்சேஞ்சு. ஸோ இப்போ 175 இருக்குது. தென்னு இன்ட்டு சிம்பிளா 5, தென் மைனஸ் 213, தென் டிவைட் பை 3 ப்ளஸ் 75. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு 7 டைம்ஸ் வரும், 1 டைம்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தாலே நம்மளுக்கு ப்ளஸ் 4 தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபைட்டர்ஸ் வரும்? ஒரு 25, 2, 75, 77, 3 அண்ட் 875. ஸோ 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 9 வரணும். ஸோ 9 வர மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கா? ஓகே, தென் 7, 8. ஸோ 897 எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த 22nd கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது -2 பண்ணுறாங்க. தென் -4, தென் -6. ஸோ நெக்ஸ்ட்டு -8. -8 தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன? -10 தான் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது 4th ஆப்ஷனா? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஸோ வீடியோஸ் இப்போ நம்ம 23 பார்த்துடலாமா? ஓகே, ஸோ 23 என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்லாகிசம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல் லயன்ஸ் ஆர் டைகர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் லயன்ஸ் ஆர் டைகர், தென் சம் டைகர்ஸ் ஆர் லிப்பர்டு. ஓகே, தென் நோ லிப்பர்ட் இஸ் ஜிராஃபி. ஓகே,
ஓகே ஃபைடர்ஸ், ஈஸியான கொஷின் தான். யா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா லயனு, ஓகேங்களா, தென் வந்து டைகரு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெப்பர்டு, தென் திஸ் ஒன் இஸ் ஜிராஃபி. இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இல்லை. யா, ஸோ நீங்களே பாருங்கள், எல்லா சிங்கங்களும் புலிகள் போட்டாச்சு. தென் சில புலிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறுத்தைகள் சொல்கிறாங்க, அதையும் போட்டோம். தென் எந்த ஒரு சிறுத்தையும் ஒட்டகச்சிவிங்கி அல்ல, ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு அதாவது சிறுத்தையும் ஒட்டகச்சிவிங்கி அல்ல, அதுக்கு ரிலேஷன் இல்லைன்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சூப்பர். இப்போ நம்மளுக்கு கன்க்ளூஷன் பார்த்துலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் லெப்பர்ட்ஸ் ஆர் லைன்னு சொல்கிறாங்க. ஸோ லெப்பர்டு எங்கே இருக்குது? ஆக்சுவலி இது வந்து லைன், ஓகேங்களா. லெப்பர்டுக்கு வந்து வெயிட்டு பி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சம் லிப்பர்ட்ஸ் ஆர் லைன்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன், ஓகேங்களா. அப்போ வந்து முதல் முடிவு வந்து தப்பு தான், ஓகேங்களா. சில சிறுத்தைகள் சிங்கங்கள் ஆகாது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சம் ஜிராஃபி கேன் பி அ டைகர். ஸோ ஜிராஃபி வந்து கேன் பி அ டைகராக இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏன் இருக்க முடியும்னா, நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டுத்துக்கும் தான் டைரக்ஷன் கனெக்ஷன் இல்லைன்ட்டு. இங்கே கேன் பி தான் கேட்டிருக்காங்க, கண்டிஷனாக கேட்கல. ஸோ மேபி சான்ஸ் இருக்குன்னா சான்ஸ் இருக்குது, 100% சான்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் நம்மளுக்கு நோ டைகர் இஸ் என்ன சொல்கிறது, ஜிராஃபி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கேன் பி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து வராதுன்னு சொல்லலாம். பட் இந்த டைமில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கன்க்ளூஷன் 2 வந்து ஃபாலோ ஆகுது. அப்போனா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23, ஓகேங்களா. ஸோ 24th கொஷின் பார்த்துலாம் ஃபீடர்ஸ். இதுலனா டஸ் நாட் பிலாங் டு த குரூப் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போனா 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். வெரி சிம்பிள். ஸோ எஸ்லேருந்து எக்ஸ் வந்திருக்கு. ஸோ எஸ்லேருந்து எக்ஸுக்கு என்ன ஃபைடர்ஸ் பண்ணுறாங்க? குயிக் என்ன பண்ணுறாங்கன்னா +5 பண்ணுறாங்க. ஓகே, ஜேலேருந்து ஓக்கு +5 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பிலேருந்து ஜிக்கு +5 கரெக்டாக இருக்குது. தென் ஓலேருந்து டீக்கு +5 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போ செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். விலேருந்து என்ன வந்திருக்குன்னா Q வந்திருக்கு. ஸோ விலேருந்து Qக்கு -5 பண்ணுறாங்களா? யா. ஸோ இப்போ எம்லேருந்து ஹெச்சுக்கு -5 பண்ணுறாங்களா? கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் இலேருந்து ஜெட்டுக்கு ஸோ -5 கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஃபீடர்ஸ். ஆர்லேருந்து எண்ணுக்கு -5 பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா -5 பண்ணலை, -4 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ 4th ஆப்ஷன் வில் பி த டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஸோ 25th கொஷின் பார்த்துலாமா ஃபீடர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், 30லேருந்து 25 வந்திருக்கு. அப்போனா +12 பண்ணுறாங்க. இங்கேயும் +12 தான். ஸோ நெக்ஸ்ட்டு +12 பண்ணலாம் ஃபீடர்ஸ். 49லேருந்து பண்ணும்போது நம்மளுக்கு 61 வரணும். ஸோ 61 வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, வெயிட். யா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணுங்கள், பிகாஸ் ஃபஸ்ட் லெட்டர் கே நம்மளுக்கு இதை பார்த்தாலே தெரியுது. ஸோ எம்லேருந்து கே வந்திருக்கு ஃபைடர்ஸ். எம்லேருந்து கேக்கு என்ன பண்ணுறாங்க? -2. கேலேருந்து என்ன வரணும்? என்னென்ன சம்மந்தமில்லாத நம்பர் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஐ, ஓகேங்களா. யா, சாரி ஃபார் த மிஸ்டேக். ஐ இது. தென் ஐலேருந்து -2 பண்ணால் ஜி, ஓகேங்களா. தென் ஜிலேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரணும்? இ வரணும். ஸோ அப்படி இ வர மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25, ஓகேங்களா. சூப்பர். நவ் ஐ மூவ் டு த 26th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? ஒய்லேருந்து டபிள்யூ வந்திருக்கு. அப்போனா என்ன பண்ணுறாங்க? -2. தென் டபிள்யூலேருந்து யூக்கு -2 தான், யூலேருந்து எஸ்ஸுக்கு -2. ஸோ எஸ்லேருந்து -2 பண்ணால் ஐ கெட்டு கியூ. ஸோ எல்லாத்துலேயும் கியூ இருக்குது, வெரி பேடு. ஓலேருந்து என்ன வந்திருக்கு ஃபைடர்ஸ்? ஓலேருந்து எனக்கு -1, எம்முக்கு -1, எல்லுக்கு -1, எல்லேருந்து -1 பண்ணால் கே வரணும். ஸோ அப்படி கே வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன்லையும் இருக்குது. தென் டிலேருந்து எஃப் வந்திருக்கு, +2 பண்ணுறாங்க. தென் எஃப்லேருந்து ஹெச்சுக்கு +2 தான், தென் அகெயின் +2. ஸோ லாஸ்ட்டாக ஜேலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு எல் வரணும். ஸோ எல் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. 27th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ். யா, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து சி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ +2 பண்ணியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இலேருந்து ஜிக்கு +2 பண்ணுறாங்க பாருங்கள். +2 கரெக்டாக பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கரெக்ட். சூப்பர். தென்னு நம்மளுக்கு பிலேருந்து ஆர் பார்க்குறோம். ஸோ +2 பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லேருந்து எண்ணுக்கு +2 கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தென் டபிள்யூலேருந்து எக்ஸ் வந்திருக்கு ஃபைடர்ஸ். டபிள்யூலேருந்து எக்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க? +1. யா, அப்போ யூலேருந்து விக்கு +1 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆப்ஷன் வந்துருச்சு ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. நவ் ஐ சால்வ் த 28th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? யா, ஸோ வாட் இஸ் த ரிசல்டன்ட் இஃப் த செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஸோ as subtracted from the second digit of the lowest number.
மிக உயர்ந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்தை மிக குறைந்த எண்ணில் இரண்டாவது இலக்கத்திலிருந்து கழித்தால் என்ன எண் கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ அப்போது மிக உயர்ந்த எண் எதுப்பா? இரண்டாவது இலக்கம். மிக உயர்ந்த எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 781. ஓகேங்களா? அதில் இரண்டாவது இலக்கம் வந்து 8. அதேமாரி மிக குறைந்த எண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டாவது எத்து கேட்டிருக்காங்க. ஸோ மிக குறைந்த எண் வந்து 198. இதில் வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 1 வருது. அப்போது ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஸோ நம்ம 29th கொஷின் பார்த்தலாமா? ஓகே. ஸோ என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், சிட்டிங் இன் சர்க்குலர் டேபிளா? அப்போ எத்தனை பேர் கவுண்ட் பண்ணுங்கள். 2, 4, 6, 7 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கிளில் போட்டுற வேண்டி தான் 7 people சிட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை அப்ளை பண்ண வேண்டி தான். ஷிவ் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க. அப்போது தேர்ட் டு த லெஃப்ட்டில் வந்து ஷிவ் இருக்கார். எல்லாமே சென்டர் ஆஃப் த டேபிள் தானே, ஃபேஸிங் சென்டர் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. தென் கருணா சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஷிவ். அப்போது கருணா வந்து இங்கே போடலாமா? இங்கே தான் கருணாவை போடணும். போட்டாச்சு. தென் ஜோதி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பூரன். ஆனால் அது இப்போதைக்கு தெரியல. தென் ராம் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜோதி. ஓகே. தென் ராம் இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஷிவ். அப்போ ராம் இங்கே போடலாம். இது நம்மளுக்கு தெரியுது. தென் ராம் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜோதி. அப்போது வந்து நம்மளுக்கு இங்கே ஆர் வந்ததுனால, இங்கே எஸ் வந்ததுனால நம்ம ஜோதி இங்கே போட முடியாது. ஆனால் இங்கே ஜோதி போடலாம்ல. இங்கே ஜோதி போட்டால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? ராம் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜோதி. அப்போது இங்கேயும் வரல. அப்போனா நம்மளுக்கு இங்கே தான் ஜோதி போடணும். ஓகேங்களா? இங்கே ஜோதி போட்டால் நம்ம செகண்ட் ரைட்டில் ராம் வராரு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ ஜோதியோட பொசிஷனும் ராமோட பொசிஷனும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, அதாவது ஜோதி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பூரன். அப்போது வந்து இங்கே பூரன் போட்டால் கரெக்டாக இருக்குமா? ஜோதி வந்து தேர்ட் ரைட்டில் வராரு. தென் ஊ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ராம். ஸோ ராமுக்கு லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு லவ் தான் இருக்கார். அப்போது செகண்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா? இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். இட் வில் பி மச் மோர் ஈஸியர். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 7 பேருன்னு சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ 7 பேர் இருக்கிற மாதிரி நம்ம பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஷின் படி நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லவ் வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் 3வது இடத்தில் சிவன் இருக்கிறார். அதாவது லவ்வின் இடதுபுறத்தில். ஓகேங்களா? இவரோட இடதுபுறத்தில் 3வதுல வந்து நம்மளுக்கு சிவ இருக்காராம். ஸோ அதை போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், சிவின் இடதுபுறத்தில் கருணா 2வதாக இருக்கிறார். ஓகேங்களா? சிவனின் அதாவது சிவன். ஓகேங்களா? சிவன்னு சொல்லிட்டாங்க. சிவனின் இடதுபுறத்தில் கருணா வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்தில் உள்ளார். கருணா அப்போ செகண்ட், அதாவது லெஃப்ட் சைடில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துட்டான்னு பாருங்கள். பூரனின் வலதுபுறத்தில் ஜோதி 3வது இடத்தில் உள்ளார். ஜோதியின் வலதுபுறத்தில் ராமர் 2வது இடத்தில் உள்ளார். ராம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனின் நெருக்கிய இடத்தில் இல்லை. அப்படின்னா ராம் வந்து இங்கேயும் போடலாம். ஓகேங்களா? இந்த பொசிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஜோதியின் வலதுபுறத்தில் ராமர் 2வது இடத்தில் உள்ளார். ஸோ ஜோதியோட வலதுபுறத்தில் தான் ராம் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ் இருக்கிறதுல நம்ம ஜோதி போட முடியாது. இங்கே ஜோதி போட்டாலும் இந்த ஆறு வரதுக்கு இங்கே பாசிபிள் இல்லை. அப்போ இங்கே தான் ஜோதி போடணும். ஸோ இங்கே ஜோதி பார்த்தா நம்மளுக்கு ராம 2வது வலதுபுறத்தில் இருக்கார். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் பிடிஎஸ் பூரன் வந்து பார்த்தீங்கன்னா பூரனின் வலதுபுறத்தில் ஜோதி 3வது இடத்தில் உள்ளார். அப்போ இங்கே பூரன் போட்டால் தான் நம்மளுக்கு ஜோதி 3வது இடத்துல வராரு. ஸோ நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, ராமரின் இடதுபுறத்தில் யார் இருக்காருன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு லவ் தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். ஸோ நம்ம ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னன்னா, டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ நம்மளுக்கு ஜேலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ ஜேலேருந்து ஜிக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? -3. ஓகே. ஸோ பிலேருந்து ஒய்க்கு -3 பண்ணுறாங்களா? பண்ணியிருக்காங்க. கரெக்டு. தென் ஆர்லேருந்து ஓக்கு -3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டீலேருந்து கியூக்கு -3 பண்ணுறாங்களா? -3 பண்ணியிருக்காங்க. தென் ஜிலேருந்து பி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், -5 பண்ணுறாங்க. ஒய்லேருந்து டிக்கு -5 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓலேருந்து ஐ வந்திருக்கு. ஸோ -3 -5 பண்ணலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா -6 பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர்னு தெரியுது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. ஓகேங்களா? ஸோ அப்போ 30க்கு 30 எடுத்திருந்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட் ஃபைட்டர்ஸ். உங்கள் மார்க் என்னட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஃபுல் மார்க் எடுக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னுடைய எய்மே என்னென்னா, நீங்கள் வந்து அக்யூரசி வந்து 100% இருக்கணும்.
அதுவும் இல்லாமல் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 கொஷினை நீங்கள் ஒரு 18 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்கில் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்பீடாக சால்வ் பண்ணுறது எப்படின்னா நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ என்னால் வந்து 17லேருந்து 18 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் அதுமாரி சால்வ் பண்ண தான் உங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச்.